ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமெல் குறவர் தாம் வாழி. ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. மூன்றாம் திருவந்தாதியினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மூன்றாம் திருவந்தாதிக்கு வெகு அற்புதமாக குறுகை காவலப்பன் தனியனை அருளியிருக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தங்களையும் வெகு அழகாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆச்சாரியனான நம்பிள்ளை அவரே மூன்றாம் திருவந்தாதிக்கு வியாக்கியானமும் அருளியிருக்கிறார். மணவாள மாமனிகளுடைய அஷ்டதிக் கஜங்களிலே ஒருவரான அப்பிள்ளை என்பவர் இம்மூன்றாம் திருவந்தாதிக்கு ஒரு வியாக்கியானத்தை அவரும் அருளியிருக்கிறார். இந்த வியாக்கியானங்கள் அனைத்தையும் துணை கொண்டு அதனுடைய சாரமாக காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி ஒரு அற்புதமான உரை இயற்றி இருக்கிறார். இந்த வியாக்கியானங்கள் அனைத்தையும் துணை கொண்டு புத்தூர் வக்கீல் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் ஒரு விவரணத்தையும் அருளியிருக்கிறார். அப்பெரியவர்கள், ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியேனுக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளி இருக்கக்கூடிய அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்த ஆச்சாரியரான காளியூர் தேவராஜன் சுவாமி என்ன, வர்த்தமான வேளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்ன, இரண்டு சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து 72, 73, 74, 75 பாசுரங்களை விண்ணப்பம் செய்கிறேன். 71வது பாசுரத்தினாலே திருமலையிலே அடியவர்களை ரட்சிப்பதற்காக பகவான் நின்ன திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான். அடியவர்களை ரட்சிப்பதற்காக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகுண்டத்தை விட்டுவிட்டு திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுகிறான் என்பதை கீழ்ப்பாசுரத்தினாலே பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேலே 72வது பாசுரத்தினால திருமலையிலே நிற்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்கு வெறும் சௌலபியம் மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது, பரத்வம் இருக்கிறது. அவன் யாரு அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு நாயகன் என்பதை 72வது பாசுரத்தினாலே அருளுகிறார். குன்றொன்றினாய குறமகளிர் கோல்வளைக்கை சென்று விளையாடும் தீங்களை போய் வெண்ணு விலங்கு மதிகோள் விடுக்கும் வெங்கடமே மேலை இளங்குமரன் கோமானிடம் என்ன அற்புதமாக அருளுகிறார். குன்றொன்றினாய குறமகளிர் கோல்வளைக்கை. திருமலையில் குறமகளிர், குறத்திகள், அவர்கள்லாம் தங்கள் கையில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வளை, அந்த வளை அதை மேலே தூக்கி போட்டு விளையாடுறாளாம். அப்படி விளையாடும்போது அந்த கடல், அந்த வளைங்கிறது சந்திரனை பிடிக்க வரக்கூடிய ராகு மேலே பட்டு ராகு பயந்து போய் சந்திரனை விட்டு விட்டு ஓடி விடுகிறானாம். அப்படிப்பட்ட திருமலையிலே ஸ்ரீனிவாச பெருமாளாக வைகுண்டநாதன் நின்ன திருக்கோலத்தோடே இங்கு வந்து காட்சி தருகிறான் என்ன இப்பாசுரத்தினாலே அருளுகிறார். குன்று ஒன்றினாய, குன்று அப்படின்னா திருமலை, வெங்கடமலை. குன்றொன்றினாய குறமகளிர், குறத்திகள். குன்று ஒன்றினாய,
அது என்ன? குன்று ஒன்றினாய குறமகளிர் அப்படின்னா, திருமலையில இருந்து அவர்கள் கீழே இறங்கினதே கிடையாதாம். திருமலையை ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாமல் இருக்க வேணும் என்பதற்காக திருமலையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். பகவான் எப்படி திருமலையில நித்தியவாசம் பண்ணுகிறானோ அதை போல அந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரியணும் என்பதற்காக அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையை விட்டு பிரிவது கூடாது என்கிற எண்ணத்தோடு குறத்திகள்லாம் திருமலையை விட்டு பிரியாமல் அங்கேயே நித்தியவாசம் பண்ணுகிறார்களாம். குன்றொன்றி நாய, திருமலையை விட்டு கீழே இறங்கினா அவர்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகி விடுமாம். சில பேர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து வளர்ந்து இருப்பார்கள். ஆனால் 20-25 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கப்பட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். சில பேர் முதல் 20-25 வருஷம் எங்கேயோ பிறந்து வளர்ந்து இருக்கலாம். கடைசி ஒரு 25-30 வருஷம் திருவரங்கத்தில் வந்து சேர்ந்து வாழலாம். யாருக்கு ஏற்றம்? 2 பேருக்கும் ஏற்றம் கிடையாது. உண்மையிலே யாருக்கு ஏற்றம் தெரியுமா? திருவரங்கத்திலேயே பிறந்து, திருவரங்கத்திலேயே வளர்ந்து, திருவரங்கத்திலேயே வாழ்ந்து, திருவரங்கத்திலிருந்தே வைகுண்டத்துக்கு செல்லுகிறார்களே அவர்களுக்குத்தான் ஏற்றம். அதே போல இந்த குறத்திகள்லாம் திருமலையிலேயே பிறந்து, திருமலையிலேயே வளர்ந்து, திருமலையிலேயே வாழ்க்கப்பட்டு, திருமலையிலேயே வாழ்ந்து விடுகிறார்களாம். திருமலையை விட்டு கீழே இறங்கினா அவத்தியம் அப்படின்னு நினைப்பவர்களாம். குன்று ஒன்றினாய குறமகளிர் கோல் வளைக்கை, கை கை வளை, கோல் வளைக்கை அப்படின்னா, கோல் அப்படின்னா கோல, கோலம், கோலம்னா அழகிய, அழகிய கைகளில் இருக்கக்கூடிய வளையல், இல்லைன்னா கைகளில் இருக்கக்கூடிய அழகிய வளையல், வளை, அதைத்தான் நாம வளையல்னு சொல்லுகிறோம். அந்த வளையலை குன்றொன்றினாய குறமகளிர் கோல் வளைக்கை சென்று விளையாடும் திங்கழல் போய், தீங்கழல் போய் அப்படின்னா அவ கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த வளைய மேலே தூக்கி வீசுறாளாம். அது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரைக்கும் போறதாம். அப்படின்னா திருமலை அவ்வளவு உயரமா இருக்கான். ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையினுடைய ஏற்றத்தை சொல்லணும் இல்லையா? அந்த மலை சந்திரன் எவ்வளவு உயரமா இருக்காரோ அது வரைக்கும் உயர்ந்து இருக்கிறதாம். இவா கையில இருந்து வளையலை மேல தூக்கி போட்டா சந்திரனை பிடிக்கணும்னு ராகு வருகிறான், அவன் மேல போய் படுறது. அதனால ராகு பயந்து சந்திரனை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு போயிடுறானாம். சென்று விளையாடும் தீங்கழல் போய் வெண்ணு விளங்குமதி கோள் விடுக்கும் வெங்கடமே. அதனால ராகுவ ஜெயித்தபடியினால, ராகுவினால தனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற ஆனந்தத்தினால சந்திரன் பிரகாசமா இருக்கானாம். தீங்கழல் போய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு பாட்ட பேதம் என்னன்னா, தீங்கழை போய் அப்படின்னு ஒரு பாட்டம். களை அப்படின்னா மூங்கில், அழகிய மூங்கில வைத்துக்கொண்டு குறமகளிர் விளையாடுகிறார்களாம். அந்த மூங்கில் சந்திரனுடைய விரோதியான ராகுவ அடித்ததாம். மூங்கில வளைச்சு அவர்கள் ஊஞ்சலா பண்ணி அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு ஆடின்னு இருக்காளாம். இப்போ ஊஞ்சல்ல இருந்து கீழே இறங்கிட்டா. இப்ப அந்த மூங்கில் வளைந்து இருக்கக்கூடிய மூங்கில் அது நிமிர்ந்தது. நிமிர்ந்த உடனே ராகு மேல போய் பட்டது. ராகு பயந்து போய் ஓடி போயிட்டானா. முதல்ல என்ன அர்த்தம் பார்த்தோம்? இவா கையில வச்சிருக்கக்கூடிய வளையலையே தூக்கி வீசினா
அது ராகு மேல பட்டது. அதனால ராகு ஓடினான், சந்திரன் ஆனந்தப்பட்டான். இப்ப ரெண்டாவது அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மூங்கில் அதை வளைச்சு அவர்கள் ஊஞ்சலாடணுங்கிறதுக்காக மூங்கில வளைச்சு வச்சிருந்தா, ஊஞ்சலாடி முடிச்சிட்டா, இப்ப அந்த மூங்கில் மேல போய் ராகு மேல பட்டது. அதனால சந்திரன் ஆனந்தப்பட்டான். சென்று விளையாடும் திங்களை போய். அடுத்து களைன்னா மூங்கில். மூங்கில்லாம் அடர்ந்து இருந்தபடியினால சந்திரனுடைய ஒளி அது திருமலை மேல பட முடியலையாம். சந்திரனுக்கு வருத்தமா, ஒரு திவ்யதேசத்தினுடைய சம்பந்தம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே. இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இரவியின் கதிர்கள், இரவின்னா சூரியன், இரவியின் கதிர்கள் சூரியனுடைய கிரணங்கள். நுழைதல் செய்தறியா, அது திருவல்லிக்கேணிக்குள்ள நுழையவே முடியாதாம். அவ்வளவு அவ்வளவு மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இப்ப அதே போல சந்திரனுக்கும் திருமலைக்குள்ள நுழையவே முடியாதா? திருமலையோடு நமக்கு ஒரு சம்பந்தம் வேண்டாமா? திவ்ய தேசத்தோடு ஒரு சம்பந்தம் வேணுமே, திருமலையினுடைய சம்பந்தம் நமக்கு இல்லாமல் போய்விடுமோ அப்படின்னு வருத்தத்தோட இருந்தானா. அப்ப இந்த குரமகளிர் வந்து இந்த மூங்கில வளைச்சாலாம். மூங்கில் வளைந்த உடனே சந்திரனுடைய கிரணங்கள் திருமலையில வந்து பட்டதான். அதனால சந்திரனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதாம். திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தோட நமக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்களே அப்படிங்கிற ஆனந்தம் சந்திரனுக்கு இந்த குரமகளிர் மேலே உண்டானதாம். அதனால திங்களை போய். அடுத்தது இன்னொரு அர்த்தம், இவ கையில வளை போட்டுருக்கா இல்லையா, வளையல். அந்த வளையலே ஒன்னொன்னும் ரத்னத்தினால, பவளத்தினால, முத்தினாலே செய்யப்பட்ட வளையலாம். திருமலையில ரத்தனம் கிடைக்கும், முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும். அது எல்லாத்தையும் வச்சு வளையல் பண்ணி அதை கையில போட்டுருக்கா. அந்த வளையலை வச்சு மூங்கில வளைச்சா இல்லையா, சந்திரனுடைய ஒளி திருமலையில பட்டு அதனால ஒளி உண்டானது அப்படிங்கிறது இல்லையா. இவர்களுடைய கையில வளையல் போட்டுருக்காளே, அந்த வளையலினுடைய ஒளியே மூங்கில் காடுகளுக்கு நடுவுல பட்டு அதனால மூங்கில் காடு பிரகாசம் ஆயிடுதான். சந்திரனுடைய ஒளி பட்டா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசம் இவ கையில போட்டுருக்கக்கூடிய வளையல், அந்த வளையல்ல இருக்கக்கூடிய முத்து, அந்த முத்துல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் பட்டு அடர்ந்து இருக்கக்கூடிய மூங்கிலுக்கு நடுவில் இந்த வெளிச்சம் உள்ளே சென்று அதுவே பிரகாசமாக ஆனது என்று தெரிவிக்கிறார். வெண்ணு விலங்கு மதிகோள் விடுக்கும் வெங்கடமே. ராகுவை வென்றதாம். ராகுவுக்கு சந்திரன் மேல கோபம். எதனாலே அப்படின்னா, முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்படி திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை அவர்கள் பெற்றார்கள். அந்த அமிர்தத்தை பெறும்போது அவ என்ன பேசிண்டு கடைஞ்சான்னா, என்ன கிடைக்கிறதோ அதை தேவர்களும் அசுரர்களும் சமமா பங்கிட்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பேசி வச்சுண்டு கடைய தொடங்கினார்கள். அதிலிருந்து அமிர்தம் வெளியில வந்தது. ஆனா அசுரர்கள் அதை கிரகித்து கொண்டு தேவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், தேவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்கள் மட்டும் அதை உண்ண வேணும் என்கிற எண்ணத்தோட அபகரித்து கொண்டு சென்றார்கள். தேவர்கள் அத்தனை பேரும் திருப்பார்கடல்ல பகவானிடத்துல வேண்ட பகவான் மோகினி அவதாரம் செய்தான். நாச்சியார் திருக்கோலம் சாற்றிக் கொண்டான். அசுரர்களை மயக்கினான். இந்த பெண்ணினுடைய இன்பத்தை பெறணுங்கிறதுக்காக அசுரர்கள் மயங்கி போனார்கள். அமிர்தத்தை அப்பெண்ணினிடத்துல கொடுத்தார்கள். அந்த மோகினி வாங்கி கொண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் பிரித்து கொடுக்கிறேன், முதல்ல தேவர்களுக்கு கொடுக்கிறேன், அப்புறம் அசுரர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான். தேவர்கள் எல்லாரும் வரிசையா இருந்தா தேவர்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறாள்.
தேவகோட்டியில கடைசியில சூரியனும் சந்திரனும் இருந்தார்கள். ஆனா அசுர கோஷ்டியில இருந்து ஸ்வர்பானு அப்படின்னு ஒருவன் தேவ உருவத்தை எடுத்துக்கொண்டு சூரிய சந்திரர்களுக்கு நடுவில் வந்து நின்று விட்டான். இப்போ சூரியனுக்கு அமிர்தம் கொடுத்தாச்சு, சந்திரனுக்கு அமிர்தம் கொடுத்தாச்சு. நடுவில் இருந்த ஸ்வர்பானு அசுரன், அவன் தேவ உருவத்தை எடுத்துட்டு வந்திருக்கானே, அவனுக்கும் அமிர்தத்தை கொடுத்த உடனே 3 பேரும் விழுங்கி விட்டார்கள். இப்போ சூரியனும் சந்திரனும் நம் இருவருக்கு நடுவில் எந்த தேவனும் வரமாட்டானே, வந்து நிற்க மாட்டார்களே, ஆனா யாரோ ஒருத்தர் வந்து இருக்கிறாரே, அது யாரு அப்படின்னு உத்து பார்த்தா அப்பதான் தெரிஞ்சுண்டா அசுர கோட்டியிலிருந்து ஒருவன் தேவ உருவத்தை எடுத்து இங்கு வந்து வஞ்சித்து அமிர்தத்தை பெற்றுவிட்டான். அது அப்படியே திருமாலிடத்துல சொன்னார்கள். அதனால நாராயணமூர்த்திக்கு விஷ்ணு பகவானுக்கு கோபம் ஏற்பட்டு சக்கராயுதத்தினால அந்த ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரனுடைய தலையை அறுத்து விட்டார். தலையை அறுத்து விட்டார். ஆனா அமிர்தம்ங்கிறது அவனுடைய உடலுக்குள்ளே பரவி விட்டது. அவன் அமிர்தத்தை குடித்து விட்டான், விழுங்கி விட்டான். அதனால அவனுக்கு பிராணன் போகல. தலை தனியா ஆயிடுத்து, உடல் தனியாக ஆகிவிட்டது. அந்த தலைக்கு ராகுன்னு பெயர், அந்த உடலுக்கு கேது அப்படின்னு பெயர். இப்போ இந்த தலை தனியாகவும் கால் அதாவது உடல் தனியாகவும் அதை சக்கராயுதத்தினால பகவான் அறுத்தாரே, பிரித்தாரே. இதற்கு காரணம் யாரு? சூரியனும் சந்திரனும் தானே. அதனால இந்த சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் கோபம் கொண்டு உங்களை நான் விழுங்குகிறேன் அப்படின்னு சொன்னானாம். அதனால வருடத்திற்கு ஒரு முறை ராகு சூரியனை விழுங்குகிறார். அது சூரிய கிரகணம் அப்படின்னு பெயர். வருடத்திற்கு ஒரு முறை ராகு சந்திரனை விழுங்குகிறார். அது சந்திர கிரகணம் அப்படின்னு பெயர். இப்போ சந்திரன் மேல ராகுவுக்கு கோபம், ஸ்வர்பானுங்கிற அசுரன் அவன் விழுங்க வருகிறான். அப்ப இவ கையில வச்சிருக்கக்கூடிய வளையல் அதை தூக்கி வீசறா. அது ராகு மேல பட்டு பயந்து ஓடி விடுகிறானாம். அடுத்தது மூங்கில வளைத்து அதுல உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடினா, புரட்டு போயிட்டா. வளைந்திருந்த மூங்கில் அது நிமிர்ந்தது, ராகு மேல பட்டது. அதனால சந்திரனுடைய பயத்தை போக்கினார்கள். அடுத்தது அவ கையில இருக்கக்கூடிய வளையல், அந்த வளையனுடைய ஒலி, அந்த வளையலனுடைய ஒளி அது மூங்கில் காடுகளுக்கு நடுவில் பரவி சென்று சந்திரனுடைய ஒளிப்பட்டா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக இரவு பொழுதுல அந்த காடுகள் ஆனது. அடுத்தது இவர்கள் அந்த மூங்கில வளைத்தபடியினால சந்திரனுடைய கிரணங்கள் திருமலையில பட்டது. அப்படிப்பட்ட திருமலையில எழுந்தருளி இருப்பவன் யாருன்னா நித்திய சூரிகளுக்கு நாயகனாக இருப்பவன் இளங்குமரன் கோமான் இடம். இடம்னா திவ்ய தேசம், திருமலை வெங்கடமே. இளங்குமரன் கோமான் இடம். இளம் குமரன் அப்படின்னா நித்திய சூரிகள். குமரன்னு ஒருமையில சொன்னாலும் பன்மையில வச்சுக்கணும், நித்திய சூரிகள். அந்த இளங்குமரன் கோமான் அந்த நித்திய சூரிகளுக்கு நாயக்கனாக இருப்பவன் ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடாழ்வார், ஜெயன், விஜயன் முதலானவர்கள் நித்திய சூரிகள். வைகுண்டத்தில் சதா பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் நித்திய சூரிகள். பூவுலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும், மனிதர்களை காட்டிலும், தேவர்களை காட்டிலும், ரிஷிகளை காட்டிலும் நித்திய சூரிகள், பிரம்மருத்ராதி தேவர்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர்கள் நித்திய சூரிகள். ஒரு காலத்தில் நம்மோடு இருந்து இப்பொழுது வைகுண்டத்தை அடைந்திருக்கிறார்களே அவர்களுக்கு முக்தர்கள்னு பெயர். அந்த முக்தர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளுக்கு நாயகனாக இருப்பவன் அவன் ஸ்ரீனிவாசன். நித்திய சூரிகளுக்கு நாயகனாக வைகுண்டத்தில் இருக்கிறானே அந்த எம்பெருமானே வைகுண்டத்தை விட்டுவிட்டு திருமலையிலே நின்னதிருக்கோலத்தோடே காட்சி தருகிறான். அதனால அனைவரும் திருமலைக்கு வாருங்கள்,
ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளை பெறுங்கள் என்று இப்பாசுரத்தினாலே அருளுகிறார். 72வது பாசுரம். அடுத்து 73வது பாசுரம். 72வது பாசுரத்தினால நித்திய சூரிகளுக்கு நாயகன் திருமலையில காட்சி தருகிறான்னு சொன்னாரே. 73வது பாசுரத்தினால அந்த நித்திய சூரிகள் நாயகனான எம்பெருமானை நாக்குனாலே ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று 73வது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். இடம் வலம் ஏழ் பூண்ட இரவி தேரோட்டி வடமுக வெங்கடத்து மன்னும் குடம் நயந்த கூத்தனாய் நின்னான் குறைகளலே கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம். இடம் வலம் ஏழ் பூண்ட இரவி தேரோட்டி வடமுக வெங்கடத்து மன்னும். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணி கீதாச்சாரியனாக இருந்து பார்த்தனுக்கு தேரை ஓட்டினானே, பார்த்த சாரதியாக கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது இருந்தானே அந்த எம்பெருமான் இப்பொழுது எங்கு காட்சி தருகிறான் அப்படின்னா வடமுக வெங்கடத்து மன்னும். வெங்கடத்துல அவன் காட்சி தருகிறான். குடம் நயந்த கூத்தனாய் நின்னான். கிருஷ்ணாவதாரம் பண்ணி குடக்கூத்து ஆடினானே அவனே திருமலையில ஸ்ரீனிவாசனாக காட்சி தருகிறான். அன்னைக்கு குடக்கூத்து ஆடினான். அதனால ஏற்பட்ட சோர்வை போக்கணுங்கிறதுக்காக திருமலையில வந்து காட்சி தருகிறானாம். நாம ரொம்ப வேலை செஞ்சிட்டா உடனே நம்ம இடத்துக்கு வந்து ஓய்வெடுத்து கொள்ளுவோமே, அதை போல கிருஷ்ணாவதாரம் பண்ணி குடக்கூத்து ஆடினானே அந்த எம்பெருமான் ஓய்வெடுப்பதற்காக திருமலையில காட்சி தருகிறான். குடம் நயந்த கூத்தனாய் நின்னான் குறைகளலே கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம். நம்முடைய ஆத்மாவுக்கு எது நன்மை பயக்கும் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணின அந்த எம்பெருமான் திருமலையில காட்சி தருகிறானே அவனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் செய்வதே நாப்படைத்த பிரயோஜனம். பகவான் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறானே எதுக்காக அப்படின்னா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். நாக்கு மட்டுமல்ல, அத்தனை இந்திரியங்களையும் கரண கலேபரங்களையும் பகவான் கொடுத்தது நமக்கு கொடுத்தது எதற்காகன்னா திரும்ப அவனிடத்துல செலுத்துவதற்காக. விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்த பாதாதி சம்யுகே. நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இது எல்லாத்தையும் பகவான் கொடுத்திருக்கிறானே எதுக்காகன்னா திரும்ப அவனிடத்துல செலுத்துவதற்காக. கண்ணை கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா பகவானை காண்பதற்காக. காதை பகவான் கொடுத்திருக்கானே எதுக்காக அப்படின்னா அவனுடைய புகழை கேட்பதற்காக, 3ஆம் திருவந்தாதியை கேட்பதற்காக. ஆழ்வார்கள் அவனுடைய அடியவர்களால ஆழ்வார்களுடைய பெருமைகளை கேட்பதற்காக. நான் கொடுத்த பிரயோஜனம் எது அப்படின்னா அவனை ஸ்தோத்திரம் செய்வதற்காக. நமக்கெல்லாம் நாக்கு இருக்கே, எப்போ அது நாக்கு நாக்காக ஆகும் அப்படின்னா நாராயணா என்ன நாவென்ன நாவே. இளங்கோவடிகள் தெரிவிக்கிறார், நாராயணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லலைன்னா அவருடைய நாக்கு நாக்கே கிடையாதாம். நாராயணனை கண் கொண்டு பார்க்கலைன்னா திருமாலை பார்க்காத கண் மாலை கண். மாலை கண்டால் அது கண், மாலை காணாமல் போனால் அது மாலை கண். சொல்றது புரியுறதா? மாலை கண் அப்படின்னா சாயங்காலம் சில பேருக்கு கண்ணு தெரியாது, பகல்ல கண்ணு தெரியும், இருட்டுல கண்ணு இருக்கும், ஆனா அதனால பிரயோஜனம் இல்லை. அதனால மாலை காணாமல் போனால் அது மாலை கண். அதை போல நாக்கால பகவானை ஏற்றினால் ஸ்தோத்திரம் செய்தால் அப்ப நமக்கு நாக்கு இருக்குன்னு அர்த்தமா. அதனால ஆத்மாவுக்கு அதுதான் நன்மையை செய்யும்.
இதை 73வது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். தன்னை வணங்க வைத்த கரணமிவை. பகவான் கரண கலேபரங்களை கொடுத்துருக்கானே எதுக்காகன்னா திரும்ப அவனிடத்துல செலுத்துவதற்காக. நாம் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறோம். முதல் நாளே உன்னை எழுதி வாங்கிட்டுருவா. ஒன்று எழுதி கொடுப்பா, நாம் அதில் கையெழுத்து போட்டுடணும். எனக்கு இன்னென்ன காரியத்தை பண்ணினா உனக்கு நான் இவ்வளவு பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதில் நாமும் கையெழுத்து போட்டு கொடுத்துடுவோம், அவரும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டுருவார். இப்போ பகவான் அதை போல கர்ப்பத்தில் இருக்கும்போது நமக்கு கண்ணை கொடுக்குறான், காதை கொடுக்குறான், வாக்கை கொடுக்குறானே. அப்போ என்ன பண்ணணும்னா, உனக்கு நான் நாக்கு தருகிறேன், என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவாயா? பண்ணுனா அது வரைக்கும் நாக்கு வேலை செய்யும், இல்லைன்னா நாக்கு வேலை செய்யாது. உனக்கு காது தருகிறேன், என்னுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்போ காது காதா இருக்கும், இல்லைன்னா காது காது. தெலுங்கில் சொல்லுவா இல்லையா, அதை போல காதை நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லணும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே பகவான் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கண்ணால் 20 வயசு ஆன உடனே என்னை பார்க்கணும், இல்லைன்னா கண்ணை நான் வாங்கிடுவேன்னு சொல்லணும். ஆனால் பகவான் மட்டும் அப்படி செய்யறதே இல்லை. அப்போ கரண கலேபரங்களை பகவான் கொடுத்திருக்கிறானே எதற்காகன்னா அவனிடத்துல திரும்ப செலுத்துவதற்காக. நாத்தன்னால் உள்ள நலம் இடம் வலம் 7 பூண்ட இரவி தேரோட்டி. இரவி அப்படின்னா சூரியன். அந்த சூரியனுடைய தேரை ஓட்டி. அந்த சூரியனுடைய தேர் எப்படி போகிறது? இடது பக்கமாகவும் போகிறது, வலது பக்கமாகவும் போகிறது. அதனால இடம் வலம் 7 பூண்ட. 7 அப்படின்னா 7 குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய சூரியனுடைய ரதம். காயத்ரி, அனுஷ்டுப்பு, திருஷ்டுப்பு, உஷ்ணிக்கு, பிருகதி, ஜெகதி, பங்கி அப்படின்னு 7 குதிரைகள். அந்த 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒற்றை சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ரதம். அந்த ரதம் தான் சூரிய தேவனுடைய ரதமா. அந்த சூரிய தேவனுடைய ரதத்தை பகவான் ஓட்டினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். பகவான் ஓட்டினான்னா சூரியனுக்கு அந்தரியாமியாக, அவனுடைய தேரோட்டியான அருணனுக்கு அந்தரியாமியாக பகவான் இருக்கிறான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான். அதனால அந்தரியாமியாக பகவான் எழுந்தருளி இருக்கிறான். உள்ள இருந்து நமக்கு நன்மையை செய்கிறான். இடம் வலம் 7 பூண்ட இரவி தேரோட்டி. தேரோட்டி அதுக்கப்புறம் அந்த தேர் ஓட்டின களைப்பினால தேரை ஓட்டிவிட்டு, தேரோட்டின்னா தேரை ஓட்டிவிட்டு அப்படின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணத்தில் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேரை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்தை பண்ணுறானோ. சம்ஸ்கிருதத்தில் இதே போல தியக்த்வா அப்படின்னு இருக்கு. துவா பிரத்யயம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை விட்டு விட்டு அப்புறம் வேற எதையோ ஒரு காரியத்தை செய்யணுமா. ஸ்நாத்வா புஞ்சீத, குளித்த பிற்பாடு புசிப்பாய் சொல்றோம் இல்லையா, அதை போல தேரோட்டி கிருஷ்ணாவதாரம் பண்ணி தேரை ஓட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். சூரியனுடைய ரதத்தை ஓட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் சூரியனுடைய தேரை ஓட்டினானாம். கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது சூரியனுடைய தேரை ஓட்டினானா? ஆம், சூரிய தேவன்தான் அர்ஜுனனுக்கு ஒரு ரதத்தை கொடுத்தான். அதனால அர்ஜுனனுடைய தேரை ஓட்டினானே அதை தெரிவிக்கிறார். அதனால இடம் வலமேல் பூண்ட இரவி தேரோட்டி. இரவி சூரியன், சூரிய தேவன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த தேரை ஓட்டி. தேரை ஓட்டிவிட்டு திருமலையில வந்து நித்தியவாசம் பண்ணுகிறானாம். தேரை ஓட்டின களைப்பு அது போகணுங்கிறதுக்காக திருமலையில வந்து அடியவர்களோடு நித்தியவாசம் பண்ணுகிறானாம்.
அடுத்து இரவி தேரோட்டி அப்படின்னா பெயர் சொல்லாகவே வச்சுக்கலாம். தேரோட்டி அப்படின்னா பார்த்த சாரதி. பார்த்த சாரதியே, அன்னைக்கு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவனே அந்த கிருஷ்ண பகவானே திருமலையில எழுந்தருளி இருக்கிறான். வடமுக வெங்கடத்து மன்னும். வெங்கடம் நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடிய மலை. அந்த வெங்கடமலையில மன்னும், மன்னுதல் அப்படின்னா பொருந்தி இருத்தல், விட்டு பிரியாமல் இருத்தல். 3 சுழி இன்னு சொல்லக்கூடாது, அப்படின்னா மண் பூமி அப்படின்னு ஆயிடும். இது வடமுக வெங்கடத்து மன்னும் 2 சுழி இன்னு அப்படின்னா மன்னுதல் அப்படின்னா விட்டு பிரியாமல் இருத்தல். திருமலையில இருந்து பகவான் வைகுண்டத்துக்கு போகவே மாட்டானாம். வைகுண்டத்துக்கு அவர் எப்போ புறப்பட்டு போவார் அப்படின்னா, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன் என்று நிற்கிறானாம். பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் எப்போ முக்தி அடைகிறார்களோ அப்பத்தான் இங்கிருந்து புறப்படுவானாம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் முக்தி அடைவர்களா ஒரே சமயத்தில்? கண்டிப்பாக அது நடக்க போகிறது இல்லை. அப்படின்னா திருமலை சீனிவாச பெருமாளும் திருமலை விட்டு புறப்பட போவது கிடையாது. வடமுக வெங்கடத்து மன்னம். வடமுகம் அப்படின்னா வடக்கு திக்குல இருக்கக்கூடிய சீனிவாசன். வடக்கு திசையில எழுந்தருளி இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதையானாய் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். 4 பக்கமும் 4 யானை இருக்கான். தெற்கு பக்கம் ஒரு யானையான். அது யாருன்னா திருமாலிருஞ்சோலை அழகன். வடக்கு பக்கத்துல ஒரு யானை இருக்கான். யாருன்னா திருவெங்கடமுடையான் சீனிவாச பெருமாள். அடுத்து மேற்கு பக்கம் ஒரு யானை இருக்கான். அது யாருன்னா நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள். கிழக்கு பக்கம் ஒரு யானை இருக்கான். அது யாருன்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். அதனால வடமுக வெங்கடத்து மன்னம், திருமலையில எழுந்தருளி இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். அந்த சீனிவாச பெருமாளே இரவி தேரோட்டி பார்த்தனுக்கு சாரதியாக வந்தான். சேர்த்து பார்க்கணும். முதல்ல இரவி தேரோட்டி வடமுக வெங்கடத்து மன்னும். இப்போ மாற்றி வச்சுக்கணும். வடமுக வெங்கடத்து மன்னும் தேரோட்டி அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? திருவேங்கடமுடையான சேவிக்கணுங்கிறதுக்காக சென்னையில் இருந்து ஒரு ராஜா திருமலைக்கு சென்று சீனிவாச பெருமாளை சேவித்தார். பல காலம் திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு புரிந்தார். அதுக்கப்புறம் சீனிவாச பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு, உமக்கு ஒரு வரம் தருகிறோம், வேண்டியதை கேளும் அப்படின்னு சொன்னார். சுமதி ராஜா பார்த்து, நான் இருக்கக்கூடிய இடம் சென்னை பட்டணம், அதனால நீர் திருமலையில இருந்து கீழே இறங்கி வந்து சென்னை பட்டணத்துல அடியேனுக்காக காட்சி தர வேணும் அப்படின்னு வேண்டினான். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருளினான். கிருஷ்ணனாக இருக்கக்கூடியவன் அவன்தானே திருமலையில காட்சி தருகிறான். திருமலையில அவனுக்கு என்ன பெயர்? வெங்கடவன் அப்படின்னு தானே திருமலையில காட்சி தருகிறான். அந்த வெங்கடவனே கீழே இறங்கி, திருமலையில இருந்து கீழே இறங்கி சென்னை பட்டணத்துல கிருஷ்ணனாக, பார்த்தனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணனாக காட்சி தருகிறான். வெங்கடவனே கிருஷ்ணனாக வந்து காட்சி கொடுக்கிறபடினால வெங்கட கிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோட திருவல்லிக்கேணியிலே எம்பெருமான் காட்சி தருகிறான். வடமுக வெங்கடத்து மன்னும் குடம் நயந்த கூத்தனாய் நின்னான் குறைகளலே கூறுவதே. குடம் நயந்த கூத்தனாய் நின்னான், குடக்கூத்து ஆடினான். கிருஷ்ணாவதாரத்தில் இடையனாக அவதரித்தானே, அப்போ குடக்கூத்து ஆடினானாம். அந்தணர்களுக்கு செல்வம் அதிகமாயிடுத்துன்னா யாக யஜ்யங்களை பண்ணுவாளாம். க்ஷத்திரியர்களுக்கு செல்வம் அதிகமாயிடுத்துன்னா அந்தணர்களுக்கு தானம் பண்ணுவாளாம்.
பாபத்தை போக்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேதம் அறிந்த அந்தணர்களை அழைத்து பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம், ரஜத தானம் இது எல்லாத்தையும் பண்ணி பாபங்களை போக்கிக் கொள்வார்களாம். அடுத்து இடையர்களுக்கு செல்வம் அதிகரித்து விட்டதேயானால் அப்போ குடக்கூத்து ஆடுவார்களாம். இப்போ கிருஷ்ணன் குடக்கூத்து ஆடுகிறான். குடக்கூத்து ஆடுதல் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தலையில ஒரு கும்பம் வச்சுண்டு ஆடுவானாம். அந்த கும்பம் கீழே விழுந்துடவே கூடாது. கரகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கரகத்தை தலையில வச்சுண்டு ஆடணும். அந்த கரகம் கும்பம் கீழே விழுந்துடவே கூடாது. சரி, வெறும்னா ஆடலாமான்னா காலில் கீழே கயிறு, அதாவது கம்பு, அதை கயிறு ரெண்டுத்தையும் வச்சு சேர்த்து காலில் கட்டிடுவான். அந்த கம்புல நின்னுண்டு ஆடணும். கம்புல நின்னுண்டு நடக்கிறதே கஷ்டம், அதுல கும்பத்தை தலையில வச்சுண்டு ஆடுறது எவ்வளவு கஷ்டம். கும்பமும் கீழே விழுந்துடக்கூடாது, தானும் கீழே விழுந்துடக்கூடாது. இதுக்கு நடுவில் 2 கையிலையும் பந்து வச்சுப்பானாம். 2 கையில் 2 பந்தான்னா 3 பந்து. ஒரு பந்து வலது கையில் இருக்கும், ஒரு பந்து இடது கையில் இருக்கும், ஒரு பந்து ஆகாசத்தில் இருக்கும். அப்போது அந்த பந்தை மாற்றிகிட்டே இருப்பான். வலது கையில் இருக்கிறது ஆகாசத்துக்கு போகும், ஆகாசத்தில் இருக்கிறது இடது கைக்கு வரும், இடது கையில் இருந்து வலது கைக்கு போகும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 பாயிண்ட் ABC, இது அப்படியே மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி வருமா. அது கீழே விழுந்துடவே கூடாது. தானும் அந்த கம்பில் இருந்து ஆடணும், கீழே விழுந்துடக்கூடாது. தலையில் இருக்கக்கூடிய கும்பமும் கீழே விழுந்துடக்கூடாது. கையில் சுத்தின்னு இருக்கக்கூடிய பந்து கீழே விழுந்துடக்கூடாது. நடுவில் வயிற்றுல பேரி வாத்தியம்னு ஒரு வாத்தியம், அதை கட்டியிருப்பானாம். அதையும் நடுவில் அடிச்சுப்பானாம். ஓ, இது என்ன ஆச்சரியம், கேட்கறதுக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே, அப்படிலாம் கூட யாராலையாவது பண்ண முடியுமா அப்படின்னா, ஆம், கிருஷ்ணன் செய்தான். அதுதான் குடக்கூத்து ஆடுதல் அப்படின்னு பெயர். குடமாடு கூத்தனாகவே திருநாங்கூர்ல திவிதேச பெருமாளாக பகவான் காட்சி தருகிறான். மாயக்கூத்தனாகவே நவ திருப்பதி எம்பெருமான்களுக்குள்ளே ஒரு எம்பெருமான் காட்சி தருகிறான். அதனால குடக்கூத்து ஆடுதல். கண்ணன் பிறக்கிறது வரைக்கும் குடக்கூத்துல முதல் பரிசு நந்தகோபன் பெற்றான். கண்ணன் பிறந்து வளர்ந்த உடனேன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 2 வயசு 3 வயசுல இருந்து கண்ணனுக்குத்தான் முதல் பரிசு. அவ்வளவு ஆச்சரியமா குடக்கூத்து ஆடுவானாம். அன்னைக்கு பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி குடக்கூத்து ஆடி அதனால ஏற்பட்ட சோர்வை போக்கணுங்கிறதுக்காக திருமலையில வந்து காட்சி தருகிறான். அந்த சீனிவாச பெருமாளுடைய குறை களலே, களல் அப்படின்னா திருவடி கீழ்ப்பகுதி, குறை களலே அப்படின்னா அந்த குறை களலே, அந்த களலே ஒன்று சொல்றதாம். களல்னா திருவடின்னு அர்த்தம். அடுத்து களல்னா திருவடியில சாத்தி இருக்கக்கூடிய தண்டை. நாம ஸ்திரீகள்லாம் கொலுசுன்னு சொல்றா இல்லையா, அதை போல புருஷர்கள்லாம் தண்டை சாத்திப்பா. அந்த தண்டை அது கல 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 அப்படின்னு சத்தம் கொடுக்கறதாம். நமக்கு கலகலன்னு சத்தம் கொடுக்கறது. ஆனா பெரியோர்கள்லாம் என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த களலே உபதேசம் பண்றதாம். என்ன உபதேசம்னா, இந்த எம்பெருமானுடைய திருவடியே உபாயம், இந்த எம்பெருமானுடைய திருவடியே உபேயம், இந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றுங்கள், இந்த திருவடியை வணங்குங்கள், இந்த திருவடியே பிராப்பிய பிராபகமாக இருப்பது, இந்த திருவடியில சரணாகதி செய்யுங்கள், இந்த திருவடிக்கு தொண்டு புரியுங்கள், இவனே பரம்பொருள், இவனுடைய திருவடியை பற்றுங்கள் அப்படின்னு அந்த தண்டையே சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட குறைகளே கூறுவதே நாத்தன்னால் கூறுவதே, நாக்கால அவனுடைய பெருமையை சொல்லுவதே நலம், நமக்கு நன்மையை செய்யும் என்று
73வது பாசுரத்தை அருளினார். அடுத்து இவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அன்புங்கிறது மனசில் உண்டாக வேணும். அன்பு இருந்தால் தான் அன்பினுடைய வெளிப்பாடாக அந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது உண்டாகும். இப்போ அன்புடையவர்கள் பல பேர் இருக்கிறார்களே, அந்த அன்புடையவர்கள் பல பேருக்குள்ள தலைமை ஸ்தானத்தில் யார் இருக்கா அப்படின்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது அவனை தத்தெடுத்து வளர்த்தாளே யசோதை, அவளே பகவானிடத்தில் அன்புடையவர்களுக்குள்ள தலைமை ஸ்தானத்தை வகிக்கிறாள் என்பதை 74வது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். திருமலையில் சீனிவாச பெருமாளாக காட்சி தருகிறான்னு பார்த்தமே, அவனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நாத்தன்னால் உள்ள நலம் அப்படின்னு சொன்னாரே. அடுத்த பாசுரத்தினால நலமே வலிதுகொல் நஞ்சூட்டு வன்பேய் நிலமே புரண்டு போய் வீழ சலமேதான் வெங்கங்கை உண்டானை மீட்டு ஆய்ச்சி ஊட்டுவான் தன் கொங்கை வாய் வைத்தாள் சார்ந்து. 74வது பாசுரம். கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக கம்சனால அனுப்பப்பட்ட அசுர ராட்சசர்களுக்குள்ள முதல்ல கண்ணனை கொல்லணும்னு வந்தவள் பூத்தனை. தன்னுடைய மார்பில் விஷத்தை தடவிண்டு கண்ணனை கொல்லணும், இந்த விஷம் கண்ணனுக்கு மட்டுமே, இந்த விஷம் கண்ணனுக்கு மட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தாளாம். நேர வந்து யசோதையின் இடத்துல அவ, நான் யாருக்கு பால் கொடுத்தாலும் அவ ரொம்ப ஆயுஷோடு இருப்பா, அதனால ஓம் பிள்ளைக்கும் நான் பால் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே யசோதையும் அவளுடைய அழகுல மயங்கி, அவளுடைய வார்த்தை ஜாலத்தில் மயங்கி பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டா. அவ அப்படியே தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க போறான்னு இவன் நினைச்சுன்னு இருக்கா. ஆனா விஷத்தை கொடுத்தாள். யாரோ ஒருத்தி பால் கொடுக்கிறேன்னு சொன்னா தூக்கி கொடுக்கலாமான்னா, அதுதான் சொன்னேன், அழகுல மயங்கினாள். பூத்தனை அவ பேய், அவ ஒரு பேய்ச்சி. ஆனா அப்படி வரல. தேவஸ்திரீகள் கூட தோற்று போயிடுவா. அவ்வளவு அழகிய உருவத்தை எடுத்துட்டு கோகுலத்துக்குள்ள அவ வந்தாளாம். கண்ணனை பார்த்த உடனே கோகுலத்தில் இருக்கிறவாள்லாம் விஷ்ணு பகவான் தான் கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாளாம். அதுல இருந்து 2வது நாள் 4வது நாள் பூத்தனை ஒரு தேவஸ்திரீயினுடைய உருவத்தை எடுத்துட்டு நடந்து வரா. அப்போ அங்கே இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சான்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியே கோகுலத்துக்கு வருகிறாளோ அப்படின்னு நினைச்சாளாம். மகாலட்சுமி போய் கோகுலத்துக்கு வருவாளா அப்படின்னா, ஆமாம், மகாவிஷ்ணு அவனே கிருஷ்ணனா பிறந்திருக்கான்னா அப்போ அந்த விஷ்ணுவை தேடி லக்ஷ்மி வந்துதானே தீரணும், அந்த லக்ஷ்மி தான் இவளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அழகிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். அதனால யசோதை பார்த்து மயங்கி தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டா. அவ பார்த்து பாலை கொடுக்கறதுக்கு பதிலாக விஷத்தை கொடுத்தாள். கண்ணனும் விஷத்தை உறிஞ்சினான். தாய்முலை பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்த நஞ்சையுண்டு பித்தனன்னே பிறர் ஏசனன் நாய். தாய் தான் பாலை கொடுக்கணும்னு காத்துருக்காளே, அதை விட்டுட்டு யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவானா? அப்படிலாம் சாப்பிடுவதுங்கிறது கூடாது. யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவதுங்கிறது கூடாது. ஆனால் கண்ணன் அவன் புஜித்தான். ஏன்னா யார் கொடுக்கறாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்காக கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அவ விஷத்தை தன்னுடைய மார்பில் தடவிண்டு இது கண்ணனுக்காகவே, இது கண்ணனுக்கு மட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தா. கண்ணனுக்கும் கொடுப்பேன் மற்றவர்களுக்கும் கொடுப்பேன்னா கண்ணன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். விஷமாகவே இருந்தாலும்
அது கண்ணனுக்கு மட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்தா கண்ணன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதனால இவளிடத்துல இருந்து பாலை உறிஞ்சக்கூடிய வேகத்தில் அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டான். பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே. திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். பெற்ற தாய் போல் வந்த பேச்சு, தாயப்போல யசோதையப்போல அழகிய உருவத்தை எடுத்துண்டு வந்தாளாம். அதனால அவளுடைய பாலை இவன் பருகினான். அவன் என்ன நினைச்சுட்டான்னா, இவன் இந்த பாலை இவன் பருகின உடனே ஐயோ அப்படின்னு இவன் அலறிக்கொண்டு பிராணனை விடுவான்னு அவன் நினைச்சா. ஆனா நடந்தது அப்படி இல்லை. அவ பார்த்து ஐயோ என்னை விட்டுடு என்னை விட்டுடு அப்படின்னு அலறிக்கொண்டு அவள் பிராணனை விட்டாள். அந்த சத்தம் கேட்ட உடனே அத்தனை பேரும் பயந்து ஓடி போயிட்டா. கோகுலத்தில் இருந்த அத்தனை பேரும் இந்த பேயினுடைய பூத்தனையினுடைய அலறல் சத்தம் கேட்ட உடனே பூத்தனை கீழே விழுந்து கிடக்கிறா. அதை பார்த்த உடனே அத்தனை பேரும் பயந்து நாலா பக்கமும் பயந்து ஓடினான். ஆனா யசோதை அவ பயந்து ஓடாம கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு அவ பயந்து, இவளை பார்த்து பயந்து ஓடாம கண்ணனுக்கு ஒரு குறையும் வந்து விடக்கூடாது அன்பின் மிகுதியினால அந்த பேய் வடிவத்தில் இருக்காளே ராட்சசி, அந்த ராட்சசி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடி வந்து கண்ணனை எடுத்து, கண்ணா நான் பாலை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன், காத்துருக்கேன், என்னுடைய பாலை பருகாம அவளிடத்துல பாலை பருகினாயே அப்படின்னு தான் பாலை கொடுத்தாளாம். அங்க விஷத்தை கொடுத்தா, இங்க அமிர்தத்தை கொடுத்தாளாம். தாயினுடைய பால் அமிர்தம். அதனால யசோதை அவ பார்த்து அமிர்தத்தை கொடுத்தாளாம். மீட்டாய்ச்சி ஊட்டுவான் வன்கொங்கை வாய் வைத்தான் சார்ந்து. இதை இப்பாசுரத்தினால தெரிவித்து, நலமே வலிதுகொள், நலமே பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பின் மிகுதி, அதுதான் நலமே வலிதுகொள். பயம் வரலாம், ஸ்நேகம் உண்டாகலாம். பார்த்த உடனே பயந்து போய் எல்லாரும் ஓடினான். அதை போல யசோதையும் பயந்து போய் ராட்சசியை பார்த்த உடனே பயந்து போய் ஓடி இருக்கணும். ஆனா அப்படி ஓடாம அத்தனை பேரும் ஓடும்போது இவன் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், எல்லாரும் போகும்போது இவன் மட்டும் இந்த ராட்சசியை நோக்கி ஓடி வந்தா. ஏன்னா கண்ணன் பேர்ல இருக்கக்கூடிய அன்பின் மிகுதியினால. எல்லாருக்கும் ராட்சசியை பார்த்தா பயம். அவ மாண்டு போனான், அவ இறந்து போயிட்டா, செத்து போயிட்டா, அவளுடைய பிணம் கிடக்கிறது. அவளுடைய அலறல் சத்தத்தை கேட்டு பயந்து போனான். அவ ஹா 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 அப்படின்னு ஹாஹாக்காரம் பண்ணி சந்தோஷத்தினால கண்ணனை கொன்று விட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கத்தினா. அப்போ அதை கேட்டு பயந்து ஓடினா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனா அவ பிராணனை விடும்போது பயந்து போய் அவ பிராணனை விடுறா. அந்த சத்தத்தை கேட்டு கோகுலத்துல இருப்பவர்கள்லாம் பயந்து போய் ஓடினான். சிங்கத்தை நாம நேர்ல பார்க்க வேண்டாம். சிங்கத்தை பொம்மையா பண்ணி யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டான்னா நாம திரும்பி பார்க்கிறோம் சிங்கம் இருக்குன்னா ஒரு க்ஷணம் பயந்து போயிடுவோம். பொம்மையா சிங்கத்தையோ புலியையோ பக்கத்துல பார்த்தா கூட நாம பயந்து போயிடுவோம். அதை போல ராட்சசியினுடைய சடலம், அந்த சடலத்தை பார்த்தா கூட அத்தனை பேரும் பயந்து போயிடுவான். அப்படி இருக்கும்போது யசோதை துளி கூட பயப்படாம ஓடி வந்து கண்ணனை எடுத்து விஷத்தை பருகினதற்கு எதிர்த்தட்டாக அமிர்தத்தை கொடுத்தாளாம். நலமே வலிதுகொள், என்ன அன்பு என்ன அன்பு. பயம் பெருசா அன்பு பெருசான்னா பயம் பெருசு கிடையாது. கண்ணன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்புதான் வலியது என்பதை
மூன்றாவது பாசுரத்தினாலே 74வது பாசுரத்தினாலே அருளுகிறார். அடுத்ததாக 75ஆம் பாட்டு. சார்ந்த அகடு தேய்ப்ப தடாவிய கோட்டுச்சிவாய் ஊர்ந்து எங்கும் வெண்மதியின் உண்முயலை சேர்ந்த சினவேங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு. அன்பின் மிகுதியினால அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கீழே சொன்னார். அன்புடையவர்களுக்குள்ள தலைமை ஸ்தானம் யாருக்கு கொடுக்கலாம்னா அது யசோதையினிடத்துல தான் இருக்கு. அன்புடையவர்களுக்குள்ள சிறந்தவள் யசோதை அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் திருமலையைத்தானே அனுபவித்து கொண்டு வந்தார். விரோதி நிரசன சீலன், பூதனையை வதம் பண்ணினானே கண்ணன், அப்ப விரோதிகளை கொன்றானே, அதை போல அடியவர்களுடைய விரோதிகளை அழிப்பதற்காகவே திருமலையில சங்க சக்கரதாரியாக ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தருகிறான் என்பதை இப்பாசுரத்தினாலே காட்டுகிறார். சார்ந்து அகடு தேய்ப்ப. அகடு அப்படின்னா கீழ்வயிறு. அகடு தேய்ப்ப ஊர்ந்து எங்கும் வெண்மதியின். திருமலை ரொம்ப உயரமா இருக்கு. சந்திரோதயம் ஆறுது. ஆனா திருமலை அனுமதிக்கலையாம். இன்னும் உதயமாகிறதுக்கு திருவேங்கடமலை அனுமதி கொடுத்தா தான் சந்திரனால உதயமாக முடியுமா. அப்படின்னா திருமலை எவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறது. சந்திரன் கீழே இருக்கான், திருமலை மேல இருக்கான். இப்ப திருமலையை பார்த்து சந்திரன் கேட்கிறார், நான் உதயமாகணும், நான் அப்படி வட்டமா போயிட்டு வரணும், அதனால கொஞ்சம் அனுமதி கொடு. கேட்ட உடனே திருமலை தன்னுடைய உயரத்தை கொஞ்சம் குறைச்சிக்குமா. அதுக்கப்புறம் சந்திரன் திருமலையை தாண்டி போவாராம். அவ்வளோ உயரமா இருக்கான் திருமலை. நீர்வளம், நிலவளம், திருமலை எவ்வளோ உயரமா இருக்குங்கிறத தெரிவிக்கிறார். சார்ந்த அகடு தேய்ப்ப. அடுத்து சந்திரனுக்கு முதுகு சொரிஞ்சிக்கணும்னா திருமலையில வந்து உராய்ந்து கொள்வானாம். உடம்புல ஏதாவது அரிப்பு ஏற்பட்டா நாம சொரிந்து கொள்வோமே, அதை போல சந்திரனுக்கு வயிற்றிலே அரிப்பு ஏற்பட்டதாம். அதனால திருமலையில வந்து அதுல உராய்ந்து கொண்டானாம். சார்ந்த அகடு தேய்ப்ப தடாவிய கோட்டுச்சிவாய். தடாவிய அப்படின்னா உயர்ந்த மலை சிகரங்கள். அந்த மலை சிகரங்கள்ல கோடு மலை, உச்சி, அதனுடைய உச்சியில கோட்டுச்சிவாய் சேர்ந்து எங்கும் வெண்மதியின் ஒன்முயலை. அந்த திருமலையில பிரகாசமா இருக்கக்கூடிய சந்திரன். அந்த சந்திரனை வர்ணிக்கிறார். சந்திரன் நல்ல வட்டமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஆனா சந்திரன்ல ஒரு களங்கம் இருக்கும். சந்திரன்ல கருப்பா ஒரு புள்ளி இருக்கும். அது என்னது அப்படின்னா, அந்த புள்ளி எப்படி இருக்கும்னா ஒரு முயல். அது ஒரு முயல்னு சொல்றதை விட முயல் குட்டி. ஒரு முயல் குட்டி உட்கார்ந்து இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை போல ஒரு கருப்பு புள்ளி சந்திரன்ல இருக்கும். இப்போ திருமலையில சினவேங்கை, பசியோடு இருக்கக்கூடிய வேங்கை புலி. அந்த வேங்கை புலி பசியோட நமக்கு ஏதாவது இறை கிடைக்குமான்னு பார்க்கறது. பார்த்தா சந்திரன் தெரியறது. பக்கத்துல சந்திரன் ஒரு தாவு தாவினா சந்திரனை பிடிச்சிடலாம். அந்த சந்திரனுக்குள்ள தனக்கு இறையா இருக்கக்கூடிய முயல் குட்டி. முயல் கறி ரொம்ப சுவையா இருக்கும். அதை சாப்பிடணுங்கிறதுக்காக வேங்கை அது இப்ப தாவலாமா, பாஞ்சிடலாமா, பிடிச்சிடலாமா அப்படின்னு பார்க்கறதாம். ஊர்ந்து எங்கும் வெண்மதியின் ஒன்முயலை தனக்கு ஆகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த முயல் இருக்கிறது. சந்திரன் மெல்ல 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 அவர் ஊர்ந்து இயங்கும். மெல்ல மெல்ல சந்திரன் உதயமாகிறார். அதனால
அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய முயல் அது எங்கேயோ நகர்றது, அது எங்கேயோ அசைகிறது. அதனால் அதை சரியாக பிடிச்சிடணும்னு இந்த வேங்கை புலி பாயறத்துக்கு தயாராக இருக்கான், பாயறத்துக்கு சித்தமாக இருக்கிறதாம். ஊர்ந்து எங்கும் வெண்மதியின் உண்முயலை சேர்ந்து சினவெங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவெங்கை நாரும் பொறுப்பு. ஆயன் அப்படின்னா கண்ணன் எம்பெருமான், அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருமலை. பொறுப்பு, பொறுப்புன்னா மலை. வேங்கை மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மலை, அதுல வேங்கை புலிகளும் இருக்கிறது. அந்த வேங்கை புலி சந்திரன்ல இருக்கக்கூடிய களங்கமான கருப்பா இருக்கக்கூடியதை பார்த்த உடனே அது ஒரு முயல் குட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதை தனக்கு இரையாக நினைத்து கொண்டு அதை பிடிச்சிடணும்னு பாயறத்துக்கு தயாரா இருக்கான் வேங்கை புலி. இது ஏன் பாயறத்துக்கு இப்படி தயாரா இருக்கு அப்படின்னா, எதிரிகளை அழிக்க வேணும் என்கிற எண்ணத்தோட இந்த புலிங்கிறது இருக்கான். திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளும் அப்படித்தான். அடியவர்களுக்கு எதிரிகளை அழிக்கணுங்கிறதுக்காக திருமலையிலே காட்சி தருகிறான். அக்ரூரர், மாலாக்காரர் முதலானவர்களை அனுகிரகம் பண்ணினான். விபீஷணனை அனுகிரகம் பண்ணினான். அந்த விபீஷணனுக்கு எதிரியான ராவணனை ராமாவதாரம் செய்து முடித்தான். அர்ஜுனனை அனுகிரகம் பண்ணினான். திரௌபதியை அனுகிரகம் பண்ணினான். அவர்களுக்கு விரோதிகளை கிருஷ்ணாவதாரம் செய்து முடித்தான். அவனே திருமலையில காட்சி தருகிறான். அதனால திருமலையில இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் கூட ஸ்ரீனிவாசனுடைய ஸ்வபாவம் வந்துடுதான். நாம யாரோட சேர்ந்து இருக்கிறோமோ, நாம யாரோட பழகி கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய எண்ணம் தானே நமக்கும் உண்டாகும், அவர்களுடைய குணம்தானே நமக்கும் வரும். அதை போல திருமலையில சீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். திருமலையில் இருக்கக்கூடிய வேங்கை புலிகளுக்கும் கிருஷ்ணாவதாரத்தில் எதிரிகளை அழித்தானே, நாமும் எதிரிகளை அழித்து விட வேணும் என்கிற எண்ணத்தோட தனக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த முயலை விழுங்க வேணும் என்கிற எண்ணத்தோட புலிகள், வேங்கை புலிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த மலை வெங்கடமலை. அந்த வெங்கடமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை பாடுவோம், தொழுவோம், சேவிப்போம் என்ன இப்பாசுரத்தினாலே ஆழ்வார், பேயாழ்வார் அருளுகிறார். பேயாழ்வாருடைய திருவடிகள் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு நாம இன்று பார்த்த 4 பாசுரத்தில் முதல் பாசுரத்தினாலே உபய விபூதி நாதன் நித்தியசூரி நாயகன் அவனே திருமலையிலே காட்சி தருகிறான் என்று முதலிலே தெரிவித்து, அடுத்து அவனை நாப்படைத்த பிரயோஜனம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது, திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு தெரிவித்தார். அன்பு இருந்தா தானே ஸ்தோத்திரம்ங்கிறது உண்டாகும். அந்த அன்புடையவர்கள் அனைவருக்கும் தலைமை ஸ்தானத்தில் இருப்பவள் யசோதை பிராட்டி. பயந்து ஓட வேண்டிய சமயத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, கண்ணனை ரட்சிக்க வேணும் என்று கண்ணன் மேல அன்பின் மிகுதியினால பூத்தனையினிடத்துல சென்றாளே யசோதை. அந்த சரித்திரத்தை சொல்லி அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணி அடியவர்களுடைய விரோதியை போக்கினவனே திருமலையிலே நின்ன திருக்கோலத்தோட காட்சி தருகிறான் என்பதை மறுபடியும் இப்பாசுரத்தினாலே காட்டினார். 72, 73, 74, 75 பாசுரங்களை பேயாழ்வார் வெகு அற்புதமாக அருளினார். இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்களை நாளைய தினம் நாமும் கேட்போம். பேயாழ்வாருடைய திருவடிகளுக்கும் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.